வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த அருமையான ஒரு தருணம், இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஏற்படுத்தி கொடுத்த நம் அன்பின் ஆண்டவர், பிதாவாகிய கர்த்தர், நமக்கு ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து செய்கிற அன்பு தகப்பன், அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த அருமையான நாளில் நாம் இந்த சுருக்க போதனையில் உங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாளில் கூட நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் சற்று காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளிலும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் கவனமாக இங்கே ஒரு காரியத்தை நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், போராட்டம் வெளியே இருந்து வருகிறதா, போராட்டம் எனக்குள்ளே இருந்து புறப்படுகிறதா? மறுபடியும் சொல்லுகிறேன், போராட்டம் என்கிறது வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள் என்னை தாக்கக்கூடிய ஒரு காரியம். அது உண்மைதான், அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எனக்குள்ளே இருந்து சில காரியங்கள் போராடுகிறது. இரண்டும் உண்டு, ரைட்டுங்களா? வெளியே இருந்து போராடக்கூடிய காரியம் பிசாசால வரக்கூடிய காரியம். மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது, வேதாகமம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். அதே போல என்னோடு கூட எனக்குள்ளே இருந்து போராடக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதாவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? 2 விதமான போராட்டங்கள். ஒன்று மாம்ச ரீதியான போராட்டம், 2 ஆவிக்குரிய ரீதியான போராட்டம். மாம்ச ரீதியான போராட்டம் கண்கள், செவி, வாய், கரங்கள், கால்கள் என்றெல்லாம் சொல்லி நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 12லிருந்து 23 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பல காரியங்களை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மாம்ச ரீதியான போராட்டம். லஞ்சம் வாங்குன்னு சொல்லும், வாங்கிடுவோம். இப்போ லஞ்சம் வாங்குன்னு சொல்கிறப்போ, லஞ்சம் வாங்குவது தவறு. do not receive bribery nor do not take bribery, not give bribery. லஞ்சம் வாங்காதிருங்கள், லஞ்சம் கொடுக்காதிருங்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் ஒரு கட்டளை உண்டு என்று சொல்லி ஆவி மாம்சத்தோடு போராடக்கூடிய ஒரு காரியம். இந்த போராட்டத்துக்குள் கடந்து செல்லுகிறவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவன். இந்த போராட்டத்தில் அவன் கடந்து செல்லுகிறப்போ அவன் போராடி எதை ஜெயிக்கிறானா? மாம்ச ரீதியான காரியங்களை ஜெயிக்கிறான். அந்த மாம்ச ரீதியான காரியங்களை ஜெயிப்பதற்கு எல்லா பலனும், எல்லா திறனும், எல்லா ஞானமும், அறிவும், ஆற்றலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் அடிப்படையில் வழி நடத்தி செல்வார் என்று சொல்லி யோவான் 14:26 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1-11 சில வரங்களை குறித்து அங்கே பேசி கொண்டிருக்கிறார். பகுத்தறிகிற ஆவி, இதெல்லாம் அவர் வரமெல்லாம் அவர் தருவார். சரிங்க, இது எதற்காக சொல்லுகிறேன்னு கேட்டால், இன்றைக்கு நாம் இந்த போராட்டம், போராட்டம், இந்த 2 காரியங்களை குறித்து தான் நாம் அதிகமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். யாராவது இந்த மாதிரி கடந்து சென்றிருக்கீங்களா? பிசாசுடைய போராட்டம் உண்மைதாங்க. ஆனால் பிசாசு அவனா தானா போராட முடியாது. 2 கையும் சேர்ந்து தட்டுனா தான் ஓசை. ஒரே ஒரு கை ஆட்டிகிட்டு இருந்தால் ஒன்றுமே கேட்காது. ஏன்னா லூஸ் மாதிரி நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு, ஏதோ தலையில் பிரச்சனை போல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போது எல்லோரும் ஜோராக கை தட்டுங்க அப்படின்னோன்னு எல்லாம் கை தட்டுறீங்க. ஒருத்தர் மட்டும் இப்படின்னு ஆட்டிகிட்டு இருந்தால் அவர் என்ன சொல்லுவீங்க? அவரை தலையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி அவனா தானாக போராட முடியாது. அவன் எப்படி போராடுவான்னா, இந்த மாம்ச ரீதியான காரியங்களை உபயோகம் செய்து தான் அவன் உள்ளே நுழையக்கூடிய அந்த ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கு நாம் அதிகமாக விவரிக்க போகிறோம். அதற்கு முதலாவது மூளைப்பொருள் என்னவென்றால், உங்களுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அந்த உறுப்புகளை அவன் பிரயோஜனப்படுத்தி தான் அவன் இப்படியாக துஷ்பிரயோகம், அதை பிரயோஜனப்படுத்தி உங்களை துஷ்பிரயோகம் படுத்தும்படி அவன் இப்படியாக உங்களை தள்ளி செல்லுகிறான் என்று சொல்லி தான் நாம் வேத வசனத்தில் பல வசனங்களை நாம் பார்க்க நேர்ந்திடும். சரிங்களா? அப்போ உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட ஒப்புதல், உங்களோட ஒத்துழைப்பும் ஒப்புதலும் இல்லாமல் பிசாசால் கிரியை செய்யவே முடியாது. he needs your agreement. ஏவாள் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிட்றேன்னு சொன்ன பிறகு தான் அங்கே பாவம் நுழைந்தது. ஏன்னா ஏவாள் எங்கே வாயத்தோற அப்படின்னு படுக்க வச்சு அவன் உள்ளே இது நசுக்கி அவன் போடலை. அதே மாதிரி தான் வெளிப்பாடில் நீங்கள் கடைசியில் ஏதோ 13வது அதிகாரம் 20வது அதிகாரம் எல்லாம் பார்ப்பீர்களானால், இந்த கையில் அந்த ஒரு மார்க் ஆஃப் த பீஸ்ட் என்று சொல்லுவார்கள், ஒரு தடயம் அங்கே நெத்தியிலையும் கையிலையும். அது பார்ப்பீர்களானால் ரோபோ அந்த மாதிரி காரியங்களை வச்சு அவங்க வற்புறுத்தி ஏற்றலாம், ஆனால் அது பாவமாகாது. வற்புறுத்தல் நிமித்தமாக
அவன் சில காரியங்களை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த வற்புறுத்தல் நிமித்தமாக நீங்க ஒப்புக்கொள்வதில்லை. நானோ நீங்களோ ஒப்புக்கொள்வதில்லை. ஏன்? என் வேத வசனம் கூடாது என்று சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்திற்கு நான் அடிபணிந்திருக்கிறேன். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்கு நான் மரியாதை காட்டுவேன். நான் இப்படியாக பணத்திற்கு அடிமையாக மாட்டேன் என்று சொல்லி நீங்க நிராகரிக்கிறப்போ அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வேற ரீதியா வந்து போராடுவான். அது வேற விஷயம். நம் மூச்சு காத்து நாசியில் இருக்கிற வரைக்குமே போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. கடைசி மூச்சு காத்து வரைக்கும் அவன் போராடுவான். அது வேற விஷயம். ஆனா உங்களோட உங்களோட ஒப்புதலும் உங்களோட என்ன சொல்றது, மனசார நீங்க வந்து நான் இதை ஏத்துக்கிறப்பா அப்படின்னு நீங்க சொன்ன வழியே நீங்க பாவியாக முடியாது. அதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்துக்கும். அப்ப அவன் என்ன பண்றான்? உங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு அவன் போராடுவான். எல்லா விதத்திலையும் போராடுவான். அதனாலதான் அவன் பேர் போராளி என்று சொல்லி இங்கே வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாருங்கள் கடந்து செல்வோம். ஏற்கனவே நான் இந்த தலைப்போட சாராம்சத்தை நான் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு வெளிப்பாடு 6வது அதிகாரம் 1, 2 2 வசனம் தான். இதை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 2 வசனம் தான். இந்த வசனத்தோட தலைப்பு என்னவென்றால் ஃபர்ஸ்ட் சீல் த கான்கரர். அதுதான் தலைப்பு. அந்த தலைப்புக்கு நான் ஏற்கனவே நல்ல ஒரு ஸ்டேஜ், நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை நான் செட் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. முதலாவது சீலை உடைக்கிறதுக்கு அங்கே காரியம் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் சீல் த கான்கரர் என்றால் போராளி. என்னோடு உங்களோடு கூட போராடக்கூடிய ஒரு போராளி. நாமளும் போராளி தான். நாம் ஒவ்வொருவரும் போராளிகள் தான். இயேசுவின் நாமத்தில் எவன் ஒருவன் எதிர்த்து நிற்கிறானோ அவனிடம் பிசாசு கொஞ்சம் வாழை கூட ஆட முடியாது. இந்த வாளுங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, பட் எதிர்த்து நிற்கிறவனுக்கு பிசாசு ஓடி விடுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில். எவன் ஒருவன் பயத்தின் ஆவியை கொண்டிருக்கிறானோ அவனுடைய அந்த ஆவி என்னிடமிருந்து வருகிறது அல்ல என்று சொல்லியும் பைபிள் உங்களுக்கு 2 தீமோத்தேயு 1:7 வசனத்திலையும் அங்கே சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் தெளிந்த புத்தியும் தெய்வீக ஞானமும் வல்லமையின் ஆவியும் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அதை கொண்டுதான் நாம் போராட முடியும். அதோடு கூட நமக்கு 6 விதமான ஆயுதங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 9 to 17 வசனங்கள். என்னென்றால் சொன்னால் மார்க் கவசம், இப்படி தலை கவசம், ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேத வசனம் என்கிற அந்த பொருளுக்கு தான் அதை நோக்கி செல்லுகிற காரியமாய் நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இந்த பாதரட்சை இப்படியெல்லாம் பார்க்கிறோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இந்த 6 விதமான ஆயுதங்களை கொண்டு போராடலாம். இது சுருக்க போதனைங்கிறதுனால அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே என்னால் நுழைய முடியல. அதை குறித்து நாங்கள் ஆங்கிலத்தில் ஏற்கனவே பிரசங்கம் செய்திருக்கிறோம். நோ யோர் எனிமி அப்படிங்கிற ஒரு சீரியஸில் 25 மணி நேரம் அந்த வசனங்கள் எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஆங்கிலம் தெரிந்தவங்க அங்கே போய் கேட்டுக்கோம். இதெல்லாம் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் போராட வேண்டும். ஏன்? அவனும் ஒரு போராளி தான். எப்பொழுதுமே இதோ நம்ம எதிரி இருக்கிறான் பாருங்க, அவனை ரொம்ப லகுவா எடுத்துக்கிட்டோம்னா அதனாலேயே நாம் வந்து மறித்து விடும். அதனாலேயே நம்ம அழிவை நோக்கி ஒரு காலத்துல நம்ம கண்டிப்பா விழுந்துரும். ஏன்னா எந்த எதிரியுமே நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இப்போ தேசத்தோட தேசம் யுத்தம் நடக்கிறப்போ எந்த ஒரு தேசம், அதாவது இந்தியா விட்டுருங்க, அமெரிக்கா நாட்டை எடுத்துக்கோங்க. அவங்க ஆப்கானிஸ்தான் தேசம் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். அவங்களோட முழு பரப்பளவில் பார்ப்பீர்கள், ஆனால் ஒரு 2% கூட கிடையாது. ஆனால் அந்த ஆப்கானிஸ்தான் தேசத்தை பார்த்தோ இல்லை ஏதோ பாகிஸ்தான் தேசத்தை பார்த்தோ அவர்கள் பாகிஸ்தான் தானே விடுங்க, நம்ம இவ்வளோ பெரிய தேசமாக இருக்கணுமே, கிடையவே கிடையாது. அவ்வளோ செக்யூரிட்டி செக்ஸ், அவ்வளோ சர்வேலன்ஸ் செக்ஸ் இதெல்லாம் பண்ணி அவங்க எப்பொழுதுமே அந்த நாட்டை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த எதிரியுமே நம்ம லகுவா சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. குறிப்பாக பிசாஸ் என்கிற எதிரியை ஒருபோது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா பைபிளே அவனை போராளி என்று சொல்லுகிறது. அவனை தட்டி பாராட்டக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் அவன் எந்த லெவலுக்கும் போவான். இந்த அரசியல்வாதிகள், கெட்ட அரசியல்வாதிகள், நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள், அவங்கள பற்றியெல்லாம் சொல்லலை. கெட்ட அரசியல்வாதிகள் எந்த லெவலுக்கு வேணால் சீப்பாக இறங்குவாங்க. எவ்வளோ வேணால் தரம் தாழ்ந்து போய் அவங்க காரியத்தை சாதிப்பதற்கு எதை வேணால் மாற்றுவாங்க. எந்த சட்டத்திட்டங்களையும் மாற்றி அமைத்து விடுவார்கள். அவங்க கிட்ட நீங்கள் நுழையவே முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் அந்த ஆவி எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்களான்னா அது பிசாசிடமிருந்து வருகிற ஆவி. அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் போய் என்னையும் உங்களையும் அவன் வந்து அடிமைப்படுத்துவதற்கு அவன் போராடி கொண்டே இருப்பான். ஆனால் நாமும் ஆண்டவருடைய வழியில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் சத்திய வழியிலே நடந்து செல்லுவார்கள். சத்தியத்திலும் ஆவியிலும் அவர்கள் கட்டுப்பட்டு இருப்பார்கள். they will walk in truth and spirit அப்படி என்று பைபிள் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:16 கலாத்தியர் 5:16 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு புரியும்.
அதோட ஆவியின் கனியை இழந்தே போக மாட்டார்கள். எந்த கட்டத்திலும் சரி. குறுக்கு வழியே கிடையாது. நேர் வழியில போராடுகிற போராளி கிறிஸ்துவன், குறுக்கு வழியில போராடுகிற போராளி பிசாஸ். இவ்வளவுதான். நேரா போராடி போயிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா பெரிய ஜாமவானா இருப்பான். ஏன்னா அவன் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனோட கூட இருக்கிற படைபலத்தை குறித்து அவனுக்கு தெரியும், அவனோட கூட இருக்கக்கூடிய ஆயுத பலத்தை குறித்து அவனுக்கு தெரியும். எதை குறித்தும் அவனுக்கு பயம் இல்லை. கலக்கம் இல்லாமல் நேரா போயிட்டே இருப்பான். ஒரு தடவை நெப்போலியன் போனபார்ட்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, பெரிய ஒரு மாவீரன். பிரெஞ்சு தேசத்தை அவர் முன்னாடி கொண்டு போனார். அவரோட வீரத்தை பரிசோதிப்பதற்காக ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கூட படத்தளபதிகள்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு காஃபி பார்ட்டி. அதில் வந்து சுற்றி ஒரு காஃபி பார்ட்டி, எல்லாரும் காஃபி குடிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து பக்கத்தில், அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு பீரங்கி, பெரிய ஒரு பீரங்கின்னா பயங்கரமான பீரங்கி, அது வெடிச்சதுன்னா அப்படியே அதிரும். பார்க்கலாம் இவர் எவ்வளோ பெரிய மாவீரன்னு இவரை சோதித்து பார்ப்பதற்கு அவர்கள் அங்கே அதை வெடிக்கிறப்போ காஃபி இது ஆடி கீழே விழுந்துருச்சுன்னா அவர் பெரிய மாவீரன் கிடையாது. ஒரு ஜோக் இருக்குன்னா, எல்லாமே இது இருக்குது, பேஸ்மெண்ட் வீக் அப்படிம்பார் ஒருத்தர். அந்த மாதிரி எல்லாம் வீக்கு தான் இவருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லாம் வராங்க, உள்ளே உட்காடுறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. எல்லாத்து கையிலையும் காஃபி இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும் இவரை தவிர அங்கே ஒரு பீரங்கி வெடிக்க போகுதுன்னு. ஏறத்தார ஒரு 10-15 தளபதிகள் அங்கே இருக்கிறாங்க, ஒரு காஃபி பார்ட்டி. அப்போ பீரங்கி சத்தம் கேட்டோன்னே அத்தனை பேரோட காஃபியும் நடுங்கி கீழே விழுந்துருச்சு. இவர் மட்டும் அப்படியே அசால்ட்டாக குடிக்கிறார். ஒரு நடுக்கமும் இல்லை, ஒரு திகிலும் இல்லை. ஏன்னா ஒரு போராளி எப்பொழுதும் பார்ப்பீர்களானால் தைரியத்தோடு இருப்பான். எதுவும் அவனை கலங்க செய்யாது. எதை குறித்தும் அவன் பயப்பட மாட்டான். எதை குறித்தும் அவன் அஞ்ச மாட்டான். எந்த காரியமும் அவனை திகிலுக்குள் தள்ளவே முடியாதுன்றதற்கு அது ஒரு நல்ல உதாரணம். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, பட் ஆனால் அந்த உதாரணம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஏன்னா சரித்திர ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ அவரை குறித்த அந்த ஒரு காரியம் அங்கே கட்டுரையாக வந்தது, எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி தான் ஒரு கிறிஸ்துவ போராளி இருக்க வேண்டும். எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். ஏன் கிறிஸ்து இயேசுவோட வாழ்க்கை, எம்பெருமானாகிய கிறிஸ்து இயேசுவோட வாழ்க்கையவே நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் எந்த இடத்துலையுமே அவர் பயத்தோடு கலக்கத்தோடு உட்காந்து ஐயோ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு இப்படி கையை பிசைஞ்சு இருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் எங்காவது காட்டுங்க பார்க்கலாம். உடனே சொல்லுவாங்க, கெஸ்டிமனி தோட்டத்தை விட்டுட்டீங்களே, அங்கே கையெல்லாம் பிசையிலங்க. அவருக்கு என்ன நடந்தது தெரியுங்களாங்க? அவருக்கு வந்து மன அழுத்தம் எதனால் வந்தது தெரியுமா? 12 மணி நேரம் அவர் வந்து தரையில் அடிச்சுட்டு போவாங்க, நிர்வாண கோலத்தில் தொங்க விடுவாங்க, கையில் ஆணி ஏற்றுவாங்க, காலில் ஆணி ஏற்றுவாங்க, ரத்தம்லாம் போயிடும், சதையெல்லாம் தொங்கும். இப்படிப்பட்டெல்லாம் அவருக்கு பயம் இல்லைங்க. தொங்குறப்போ 3.5 மணி நேரம் பிதாவோடு கூட இருக்கக்கூடிய உறவும் சம்பாஷணையும் துண்டிக்கப்படும். ஏனென்றால் அவர் பாவியாக தொங்கவில்லை, பாவமாக தொங்கினார். உலகத்தின் பாவங்கள், உலகம் தோன்றும் முன்பே, உலகம் தோன்றின முதலிருந்து கடைசி குழந்தை வரும் அந்த பாவமானது அவர் மேல் சுமத்தப்பட்ட பலியாடாய் அவர் அங்கே தொங்குகிறார். பிதாவால் அவரை பார்க்க முடியவில்லை. அதனால் அவருடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டார். அதனால தான் எலி எலி லாமா சபச்சானி என்கிறார். இதோ என்னை ஏன் ஆண்டவரை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் தொடங்கி, இந்த பூலோகம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள், எத்தனை கோடானு கோடி ஆண்டுகள் ஆனது என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 13.54 பில்லியன் ஆண்டு என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான். அத்தனை ஆண்டுகளிலும் அவர் ஒரு முறை கூட தன்னுடைய தகப்பனோட அந்த தரிசனம், தகப்பனுடைய அந்த சம்பாஷணை அவர் இழக்கவே இல்லை. குமாரன் அங்கேயே தான் இருக்கிறார் பரலோகத்தில். ஆனால் இந்த 3.5 மணி நேரம் அந்த சம்பாஷணை இழந்தப்போ அவரால் தாங்க முடியவில்லை. அவர் அப்படியாக கதறுகிறார். அதனால தான் பார்ப்பீர்களானால் அவர் ஒரு பெரிய போராளிக்கு ஒரு நல்ல ஒரு பொருள். எவ்வளவா யுத்தத்தை அவர் தனியாக நின்று சந்தித்தார் என்றால் அதை கணக்கிடவே முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் கூட இருந்தவர் அந்த 12 பேரை கொண்டு உலகத்தையே தலைகீழ புரட்டி எழுப்பின ஒரு பெரிய என்ன சொல்றது, இஸ் எ ரெவல்யூஷனிஸ்ட். ரெவல்யூஷனிஸ்டுக்கு எனக்கு தமிழில் என்னன்னு சொல்ல, ஒரு சிந்தனையாளர் என்று சொல்லலாம், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அவர். நம்ம அவர் வழியில் வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம இப்படி பயப்படுறது வந்து சரி கிடையாது என்று தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் சரி, பைபிளில் இருக்கிற கருத்தும் சரி, அதற்கு வசனங்கள்லாம் தந்து விட்டோம். சரிங்க, பாருங்க. இப்போ 1வது வசனத்துக்கு கடந்து சொல்லுங்க. போராளி, போராட்டம். யார் போராளி? நாமளும் போராளி தான், பிசாசும் போராளி தான். ஆனால் நமக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவன் ஒரு பெரிய போராளிங்கிறத நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்து கவனிக்க வேண்டும். இதை அசட்டையாக விட்டு விடுவீர்களானால் அவன் எப்பொழுதும் விழுங்கக்கூடிய ஒரு பிசாசு, கர்ஜிக்கும் சிங்கமாக இருக்கிறான் என்று சொல்லியெல்லாம் நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் பார்க்கலாம். சரிங்களா? விழுங்கிடுவான் டக்குன்னு.
ரொம்ப அசால்ட்டாக எண்ணக்கூடாது. இவன் தானே, அவன் தானே அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் பெந்தெகோஸ்து மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றைக்கி அசட்டுங்கிறது வந்து எந்த திருச்சபையிலையும் சரி கொஞ்சமாக ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் அசட்டை. இயேசுவின் நாமம் இருக்க, ரத்தம் இருக்கேன்னு ரொம்ப முட்டாள்தனமான காரியங்களிலெல்லாம் இறங்கி விடுகிறார்கள். அப்படி அல்லங்க. நீங்கள் கோட்பாடின் பிரகாரம் போனீங்கன்னா இயேசுவின் நாமம் உதவி செய்யும். நீ கோட்பாடின் பிரகாரம் நியாயப்பிரமாணம், சட்டத்திட்ட பிரமாணம் நீங்கள் போகலைன்னு கேட்டால், இந்த கட்டளைகள் நிமித்தமாக நீங்கள் போகலைன்னு பார்த்தா இயேசுவின் நாமம் அங்கே எடுக்கப்படும். ஆண்டவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்து துக்க இருதயத்தோடு உங்களுக்காக எனக்காக மன்றாடி ஜெபிக்க தான் முடியுமே தவிர வேறு எதையுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணணும், நம்ம இந்த வேத வசனத்தையும் யூஸ் பண்ணணும். மூளை கொண்டு இந்த அறிவை கொண்டு இந்த வேத வசனத்தின் கோட்பாடுகளை நாம் பிரயோஜனப்படுத்துகிறப்போ அங்கே பெரிய ஒரு ரூல்ஸ் இல்லாமல், டிசிப்ளின் இல்லாமல் மிலிட்ரியில் யாராவது இருப்பாங்களா? அவ்வளோதான், தொலைச்சிருவாங்க, எல்லாம் வெளியே தள்ளிடுவாங்க. இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படி. அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் நம்ம போராளிகளாக இருக்கிறப்போ ஒரு மிலிட்ரி சோல்ஜரை போல டிசிப்ளினாக இருக்கணும். அந்த டிசிப்ளின்குள்ளே வருகிறவனுக்கு மட்டும்தான் இந்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளும் சத்திய வசனங்களும் வாக்கு தத்தங்களும் வாய்க்கும். இல்லைன்னா அது வாய்க்காது. ஏன்னா நீங்கள் தான் எக்ஸ்பெல் ஆகிட்டீங்களே, உங்களை தான் தள்ளிட்டாங்களே, மிலிட்ரி விட்டு தள்ளிட்டாங்களே. நீங்கள் தான் இன்னும் நானும் சோல்ஜர் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சோல்ஜர் கிடையாது. உங்களை எக்ஸ்பெல் பண்ணி அவங்க என்றைக்கோ கோர்ட் மார்ஷல் பண்ணி அனுப்பிட்டாங்க. கோர்ட் மார்ஷல் என்றால் எல்லாம் உடையெல்லாம் கிழிச்சு நீங்கள் வெளியில் போ, நீ தகுதியே இல்லாதவன் அப்படி என்று சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் இன்றைக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் அதில் ஒருத்தராக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். 6வது அதிகாரம் 1வது வசனம். Now I saw when the Lamb opened one of the seals, and I heard one of the 4 living creatures saying with a voice like thunder, come and see. இங்கே வந்து பார் என்று சொல்லி அந்த காரியத்தை 1வது வசனத்தில் பார்க்குறோம். 1வது வசனத்தில் என்னென்னா, முதலாவது சீலை அவர் வந்து ஓப்பன் பண்ணுறார். யார்? ஆட்டுக்குட்டியானவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அங்கே ஒரு காரியத்தை அங்கே ஓப்பன் பண்ணுறார், திறந்து அங்கே கொடுக்குறார். இந்த கதவை திறந்து, திறவுகள் போட்டு கதவை திறந்து வாங்க உள்ள அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி அங்கே திறந்து அங்கே கொடுக்குறார். என்னத்தை கொடுக்குறார்? அதைத்தான் பார்க்க போகிறோம். 2வது வசனம். And I looked and behold a white horse, ஒரு வெள்ளை குதிரை வருகிறது. இந்த வெள்ளை குதிரை பார்ப்பீர்களானால் ஒரு மாய்மாலமான குதிரை. வெள்ளை குதிரையில் வருகிறவர் கிறிஸ்து இயேசு மட்டுமே என்று சொல்லி வெளிப்பாடு 19வது அதிகாரத்தில் ஆர்மகுதன் யுத்தத்தை அவர் அங்கே முன்னே இருந்து நடத்தக்கூடிய ஒரு கேப்டனாக அவர் வருகிறார். படை தளபதியாக அங்கே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற ஒரு தொடரெல்லாம் எழுதியிருக்கும். இரத்த உடை, இந்த புண்ணியவர்கள் எல்லாம் கொண்டு போட்டாங்க இல்லைங்களா, அந்த இரத்த உடை அவர் போட்டுக்கொண்டு யுத்தத்துக்காக வருகிற காரியத்தை யோசுவாலையும் பார்க்கலாம். யோசுவா 10வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்பாடு 19ல் நீங்கள் அதையே பார்க்க முடியும். அவர் அந்த வெள்ளை குதிரையில் வரக்கூடியவர் அவர் ஒருவரே. ஆனால் இங்கே ஒரு வெள்ளை குதிரை என்று சொல்லியிருக்கிறது அல்லவா, இந்த வெள்ளை குதிரை ஒரு மாய்மாலமான வெள்ளை குதிரை. அவனாலேயும் பார்ப்பீர்களானால் ஒரு தூதனை போல, ஒரு வெளிச்சத்தின் தூதனை போல காட்சியளிக்க முடியுமா? இந்த மந்திர தந்திரம், இந்த பில்லி சூனியம், இந்த மாய்மாலம், இந்த இந்த மேஜிக் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜோஷியம் எல்லாம் பண்ணுறாங்க, பில்லி சூனியம், இன்னைக்கு நிறைய செய்வினை இவைகளெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் அங்கே பார்ப்பீர்களானால் அங்கே ரிசல்ட் கொடுக்குறாங்க. அங்கே உடம்பு சரியில்லாம் போகிறவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அங்கே பார்ப்பீர்களானால் அங்கே வேலை கிடைக்காம போகிறவங்களுக்கு வேலை கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்காம போகிறவங்களுக்கு கிடைக்குது. ஏன் பிசாசாலையும் கூட அந்த அற்புதங்கள் செய்ய முடியும் என்கிறதற்கு தான் இந்த மாய்மால். ஆனால் அந்த அற்புதத்தை எதுக்கு அவன் செய்கிறான்? உங்களை வஞ்சிக்கும்படி, உங்களை பிடித்து கொள்ளும்படி. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறப்போ அந்த ஆசீர்வாதம் கடவுளால், ஆண்டவராகிய தேவனால் வந்ததா, இயேசுவின் நாமத்தின் மூலமாக, இல்லை என்றால் வேற ஒரு ரீதியில் வந்ததா என்று சொல்லியெல்லாம் பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவராக இருந்து நீங்கள் ஒரு சாராய் கடை வைத்து அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் டைத், அதாவது தசம பாகமாக கொடுத்தீர்களானால் அது ஒப்புக்கொள்ளப்படாது. ஏனென்றால் அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட பணம் அல்ல. மற்றவங்க குடியை கெடுத்து நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுமே பிசாசோட காசு. அது ரத்த பணம் என்று சொல்லுவேன், பிளட் ஆஃப் மணி ஆர் மணி ஆஃப் பிளட். சரிங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த உதாரணம்லாம் தந்துட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளை குதிரையில் வருகிறவன் மாய்மாலமானவன். இந்த மாய்மாலமான காரியங்களில் இன்னைக்கு பார்ப்பீர்களானால் உலகம் மட்டுமல்ல, கிறிஸ்துவமும் இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கிறதை, திருச்சபைகள் சிக்கி கொண்டிருக்கிறதை நிறைய பார்க்கலாம், உலகம் எங்கிலும் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ஒரு எண்ணிக்கை எடுப்பீங்கன்னா கிறிஸ்துவர்கள் எல்லாம் லைனை நிறுத்தி வச்சு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த வேத வசனம், கோட்பாடுகள், நியாயப்பிரமாணங்களை வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க, ஒப்பிட்டு பார்த்துட்டே வாங்க.
1000 பேர்ல ஒருத்தன் கூட வந்து குவாலிஃபை ஆவாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய ஒரு சந்தேகமான ஒரு காரியம்தான். 1% கூட இருக்க மாட்டாங்கங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் ரொம்ப கஷ்டம். நீங்களே உங்க திருச்சபைக்கு நாளைக்கு போறப்ப நீங்க பாருங்களேன். நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணுல அடிபடுவாங்க. அசட்டத்தனம், இதெல்லாம் பண்ண முடியாது. கிறிஸ்து சொல்றத போல வாழ முடியாது. இந்த உலகத்துல அவருக்கு என்ன தெரியும் அப்படிம்பீங்க. இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லா விதத்திலும் என்னைப் போல உங்களைப் போல சோதிக்கப்பட்டு தான் அவர் இந்த வேதாகமத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். அதனால அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. பெரிய தண்டனை உலகம். இந்த மாய்மாலமாய் வருகிற வெள்ளை குதிரையில வரவனை குறித்து நீங்க அதிகமாய் தெரிஞ்சுக்க வேண்டும். இன்னைக்கு நேரம் இல்லை, அதனால இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இவன் என்ன வேணா பண்ணுவான். இந்த மாய்மாலமான காரியங்களை செய்து உங்களை வஞ்சிப்பான். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். and he who sat on it had a bow. bow என்றால் அம்பு, ஏயக்கூடிய அந்த அம்பு, ரைட்டுங்களா? அந்த அம்பு எதற்காக? அவனால உங்களை காயப்படுத்த முடியும். உங்களுக்கு எதிராக என்னென்ன விதமான காரியங்களை கொண்டு வந்து உங்களை வந்து கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ஆஃப் பண்ண முடியும். எதை வேணால் கொண்டு வரும். உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை, உங்கள் மனசு நோக்கக்கூடிய காரியங்களை, நீ கண்ணீர் விழ செய்கிற காரியங்களை, ஏன் வியாதியின் காரியங்கள் கூட வரலாம். ஆண்டவர் அனுமதிப்பார். ஏனென்றால் அவன் வியாதியை கொண்டு வந்தால் அந்த வியாதியை மேற்கொண்டு நமக்கு இயேசுவின் தழும்புலால் சுகம் பெற முடியும் என்கிற அந்த வசனம் இருக்கே. அப்போ நீங்கள் வந்து இன்னொரு அம்பு விடணும். அவன் ஒரு அம்பு விட்டால் நீங்கள் இன்னொரு அம்பு விடணும். இன்னைக்கு எல்லை பாதுகாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மிசைல் நிறுத்தி வச்சிருப்பாங்க, அணுகுண்டுகள் நிறுத்தி வச்சிருப்பாங்க. எதற்காக என்றால் வேற தேசத்துல இந்த சைனாலாம் ஒட்டி இருக்கிறாங்க, பாகிஸ்தான் ஒட்டி இருக்காங்க. அவங்கெல்லாம் எதிரிகள் தான். நம்ம நட்பு நாடுகள் கிடையாது. அவங்க என்னைக்கு வேணா அந்த அம்புங்கிற அந்த பாம்பை ஏயலாம் நம்ம நாட்டுக்கு எதிராக. அப்ப என்ன ஆகும்? இந்த எல்லை பாதுகாப்புல இருக்கக்கூடிய இந்த மிஷன் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. எங்கன்னா அந்த ஒரு மிசைல் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதும், உடனே கரெக்டா அதுக்கு எய்ம் பண்ணி அடிக்குமா. அப்போ வானத்திலே 2 மிசைலும் கிராஷ் பண்ணி அங்க குண்டோடு குண்டு பாய்ந்து அங்க ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும். யாருக்கும் எந்த சேதம் வராம பார்த்துக்கணும். அதே கான்செப்ட் தாங்க. அவன் கையில ஒரு அம்பு இருக்குன்னா நம்ம கையில அம்பு மட்டும் இல்லைங்க, எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேனே எபேசியர் 6வது அதிகாரத்துல. அந்த அம்புகளை, அந்த ஆயுதங்களை கொண்டு நம்ம அவனை ஈஸியா தாக்கு விடலாம். வேத வசனம், இயேசு என்கிற நாமம், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. விசுவாசத்தோடு கூட பண்ண வேண்டும். அண்ட் crown was given to him. crown was given to him. ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்ததாம். என்ன கிரீடம் என்றால் இந்த உலகத்தின் அதிபதி. கொஞ்ச நாளைக்கு அவனை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். ஏன்னு கேட்டா ஏதேன் தோட்டத்தில் அவன் ஆதாமை ஜெயிச்சிட்டான். அப்போ ஆதாமுக்கு கொடுத்த அந்த கிரீடத்தை எடுத்து அவன் தலையில வச்சாச்சு. அந்த தலையிலிருந்து இறக்கக்கூடிய நாட்கள் மிக சமீபத்தில் வரதான் போதும். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பின்பே நிறைய காரியங்கள் நடக்க போது. அதை குறித்தெல்லாம் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது அவன் தலையில வைக்கக்கூடிய அந்த கிரீடம் நிரந்தரமாய் இருப்பதில்லை. அவன் இப்போ ஒரு டெம்பரவரி, தற்காலிகமா அங்க தலையில வச்சிருக்கிறது. அதனால தான் இந்த பூமியை அவன் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதனால தான் அவன் வந்து என்ன கட்டளை வேணா போடலாம், என்ன வேணும் சட்டத்திட்டங்களை மாற்றி எழுதலாம், எந்த லெவலுக்கு வேணாலும் போவான், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, அந்த கிரீடத்தை கொடுத்தவர் ஆண்டவராக இருக்கிறார். அவன் என்ன பண்ணணும்னாலும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும். இளவரசனா இருக்கலாம், ஆனால் ராஜா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இளவரசனால் எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. ராஜாவோட பர்மிஷன், கையெழுத்து தேவை, அந்த ராஜமுத்திரையின் மோதிரம் தேவை. அந்த மோதிரம் அவர்கிட்ட இருக்கு. அதனால பயப்படாதீங்க. அவன் உங்ககிட்ட தீங்கு கொண்டு வரணும்னா கூட ஆண்டவர் வந்து உங்களை சோதிச்சு பார்ப்பார். என் பிள்ளைனால அதை தாங்க முடியுமா? தாங்க முடியும், உங்களால் மேற்கொள்ள முடியும். திராணிக்கு மேலே சோதிக்கப்படாதபடி அவர் காத்துக்கொள்வார் என்ற வசனம் 1 கொரிந்தியர் 10:13 இருக்கு. அப்பொழுதுதான் நம்ம சரி பண்ணிப்பாரு, கண்டிப்பா என் பிள்ளை மேல மீண்டு வந்துருவான். யோபுக்கும் அப்படிதான். யோபு பக்தன் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த மேற்கொள்ள முடியுங்கிற அந்த ஒரு காரியம் இருந்ததுனால தான் அதை அனுமதித்தார். அதனால தான் பயப்படாதிருங்கள்னு பைபிள் சொல்லுகிறது. எப்படியும் ஆண்டவர் உங்களுக்கு வழியை காமிச்சு கொடுத்துருவார். உங்களால முடியும். அதனால தான் அதை அனுமதிக்கிறார். அந்த ஒரு தோல்வி அனுமதிக்கிறார். அந்த ஒரு சின்ன வியாதி அனுமதிக்கிறார். நிரந்தரமா இருக்க போறதெல்லாம் என்று 2 கொரிந்தியர் 4:17-18 வசனத்தை அப்புறமா வாசித்து பார்த்துக்கோங்க. இந்த கோட்ஸ் எல்லாம் ஏன் கொடுத்துட்டே வரேன்னா வேத வசனத்தில் அடிப்படையில் தான் பேசி கொண்டு வருகிறோங்கிறதுக்கு. ரொம்ப டைம் ஆகி போச்சு, நான் முடிச்சிடுறேன் இப்போ. அண்ட் crown was given to him and he went out conquering and to conquer. அவன் போராடவும், அவன் போராடி கொண்டே இருக்கவும், ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டினியூஸ் ப்ரெசன்ட்னு சொல்லுவான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவான். அவன் போராடி கொண்டே இருப்பதற்கு அவன் புறப்பட்டு போகிறான் அப்படின்றது இங்கே வேத வசனம் சொல்லுங்க. உண்மைத்தானே? ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். அக்னியில் நடப்பதை போல தான், முட்கள் மேல் நடப்பதை போல தான் இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் தப்பி செல்ல ஒரு வழியை செய்து தருகிறவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு இணைந்திருந்ததுக்காக நன்றி.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்க கிட்டலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்காக ஜெபிங்க. எங்கள் ஊழியத்துக்கு தாங்குங்க. பண தேவை எங்களுக்கு தேவையில்லை. ஜெப தேவை. பணம்லாம் வேண்டாம். பணம் அதிகமாக இருந்ததுன்னா ஏழைகளுக்கு கொடுங்க. எங்களுக்கும் ஆண்டவர் பணம் தேவைக்கு கொடுத்துருக்கிறார். தேவைக்கு மீறியும் கொடுப்பார். விசுவாசம் இருக்குது. பணம் தேவையில்லை, ஜெபம் தேவை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஜெப தேவை இருந்தால் எங்ககிட்ட வராதிங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவர் உங்களை எல்லா தேவைகளும் சந்தித்து உங்களை பார்த்துக்கொள்வார். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். காட் bless you and praise the Lord.